உங்கள் மனமார்ந்த வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் 27, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம். வாருங்கள், இன்று உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம். ஸ்பர்டீத பஞ்சாங்கம் 27 டாஸ்த அக்டோபர் 2025 திங்கட்கிழமை. கார்த்திகை சுக்லபக்ஷம் ஷஷ்டி திதி இன்று காலை 6:05 தொடங்கி அக்டோபர் 28 காலை 8:00 வரை இருக்கும். நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இன்று மதியம் 1:27 வரை இருக்கும். அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் 28 மதியம் 3:45 வரை தொடரும். யோகம் அதிகண்ட யோகம் இன்று காலை 7:26 வரை இருக்கும். அதன் பிறகு சுகர்ம யோகம் தொடங்கி அக்டோபர் 28 காலை 7:50 வரை தொடரும். கரணம் கௌலவ கரணம் இன்று காலை 6:05 முதல் மாலை 7:06 வரை இருக்கும். அதன் பிறகு தைத்துல கரணம் தொடங்கி அக்டோபர் 28 காலை 8:00 வரை தொடரும். அசுபகாலம் ராகு காலம் காலை 7:57 முதல் 9:22 வரை இருக்கும். யமகண்ட காலம் காலை 10:46 முதல் மதியம் 12:10 வரை இருக்கும். குளிக காலம் மதியம் 1:35 முதல் 2:59 வரை இருக்கும். துர்முகூர்த்த காலம் மதியம் 12:33 முதல் 1:18 வரை மற்றும் 2:48 முதல் 3:33 வரை இருக்கும். வர்ஜிய காலம் காலை 11:39 முதல் மதியம் 1:26 வரை மற்றும் இரவு 11:58 முதல் 1:43 வரை இருக்கும். சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை 4:57 முதல் 5:45 வரை இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:48 முதல் 12:33 வரை இருக்கும். அமிர்த காலம் காலை 6:24 முதல் 8:11 வரை இருக்கும். ஆனந்தாதி யோகம் இன்று லும்ப ஆனந்தாதி யோகம் மதியம் 1:27 வரை இருக்கும். அதன் பிறகு உத்பாத யோகம் இருக்கும். சூரியன் மற்றும் சந்திரன் நிலை. சூரியோதயம் காலை 6:33 நிகழும். சூரிய அஸ்தமனம் மாலை 5:48 நிகழும். சந்திரோதயம் காலை 11:26 நிகழும். சந்திராஸ்தமனம் இரவு 10:03 நிகழும். சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். சொஃப்தோன் சந்திரன் அர்சி இன்று முழு நாள் முதொத்தி மற்றும் இரவு தனுசு ராசியில் சஞ்சரிப்பார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. ஆடோத் இன்றைய அதிர்ஷ்ட எண் 5. வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். 27 அக்டோபர் 2025 திங்கட்கிழமை. இன்று உங்கள் முயற்சிகளின் ஒளி உலகையே கவரும் வகையில் பிரகாசிக்கும் நாள். உங்களின் நேர்மை, திடநிலை மற்றும் அன்பான அணுகுமுறை உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு பேருத்வேகமாக அமையும். எந்த முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன் 1 நிமிடம் நிதானித்து அனுபவத்தின் குரலை கேளுங்கள். அது இன்றைய நம்பகமான வழிகாட்டி ஆகும். புதிய ஒப்பந்தங்கள் அல்லது முதலீடுகள் சிறிய குழப்பத்தை உண்டாக்கினாலும் அவற்றை சரியான சிந்தனையுடன் அணுகினால் நன்மை நிச்சயம். குடும்பத்தினரும் அன்புக்குரியவர்களுடனான நேரம் மன அமைதியையும் நெகிழ்ச்சியையும் வழங்கும். மேலும் எதிர்பாராத ஒரு சந்திப்பு உங்களின் மரியாதையையும் சமூக மதிப்பையும் உயர்த்தக்கூடும். இன்று வாய்ப்பு உங்கள் கதவை குத்துகிறது. அதனை தைரியத்துடன் வரவேற்குங்கள். ஆன்மீக ஆற்றல் நிறைந்த இந்நாளில் இதயத்தின் குரலை கேட்டு பிறருக்கு உதவுவதில் கிடைக்கும் மகிழ்ச்சியை அனுபவியுங்கள். அந்த நற்செயல் உங்களுக்கு அமைதியையும் வாழ்வின் புதிய அர்த்தத்தையும் வெளிப்படுத்தும். இன்று உங்களுக்காக அதிர்ஷ்டம் திறந்த கதவாக காத்திருக்கிறது. தோல்வி என்ற வார்த்தை அருகே கூட வராது. வாழ்க்கையில் நாம் செய்யும் பெரிய தவறுகள்தான் உண்மையான வெற்றியின் வழிகாட்டிகள் என்பதை மறக்காதீர்கள். இந்த நாள் புதிய அனுபவங்களுக்கும் கற்றலுக்கும் உங்கள் திறமைகளை மேலும் மேம்படுத்திக் கொள்ளவும் சிறந்த வாய்ப்பை வழங்கும். தொழில் செய்பவர்களுக்கு வணிக வளர்ச்சி உறுதி. பணியாளர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பாராட்டு கிடைக்கும் சாத்தியம் அதிகம். உறவுகளில் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் இன்று புரிதலாலும் அன்பாலும் தீர்ந்து இனிமையை மீட்டெடுக்கும். பொருளாதார நிலை நிலையாகவும் நம்பிக்கை அளிக்குமாறும் இருக்கும். மேலும் குழந்தைகளின் மூலம் வரும் நல்ல செய்திகள் மனதுக்கு மகிழ்ச்சி தரும்.
மாலை நேரத்தில் அரசாங்க தொடர்பான நிலுவைப் பணிகள் நிறைவேறும் வாய்ப்பு உள்ளது. நாள் முழுவதும் சமநிலை மற்றும் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும். ஒத்துழைப்பும் அன்பும் சூழலை சாந்தமாக வைத்திருக்கும். நீண்ட இடைவெளிக்குப் பிறகு பழைய நண்பரை சந்திப்பது மனதை நெகிழ வைக்கும் தருணமாக மாறும். ஆனால் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து நிதியில் கட்டுப்பாடு கடைபிடிப்பது அவசியம். அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடனும் யோசனையுடனும் முடிவெடுக்குங்கள். அதுவே இன்று உங்களுக்கான வெற்றியின் முக்கியத்துவம். இன்று உங்கள் நாள் சமநிலையையும் நுண்ணறிவையும் சோதிக்கவும் ஒரு சிறப்பு நாளாக அமையும். வருமானமும் செலவுகளும் இடையில் சரியான ஒத்திசைவை பேணுவதன் மூலம் எதிர்கால நிதி அழுத்தங்களை தவிர்க்கலாம். வேலையின் பிஸியில் மூழ்கியிருந்தாலும் உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்குகளுக்கு சில நிமிடங்களை ஒதுக்குங்கள். அது மன அமைதியையும் புதிய சிந்தனையையும் வழங்கும். நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் உரையாடுவது மனதை இலகுவாக்கி உறவுகளை உறுதிப்படுத்தும். மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இன்று இலக்கை நோக்கி உறுதியாக முன்னேற சிறந்த நாளாகும். ஏனெனில் அவர்களின் நேர்மறை சிந்தனை வெற்றியின் பாதையை அமைக்கும். ஆனால் வீட்டில் சிறிய மன அழுத்தம் உருவாகக்கூடும். கருத்து வேறுபாடுகளை சமநிலையுடனும் அமைதியுடனும் கையாளுவது அவசியம். மூத்தவர்கள் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த தயங்கலாம். இளம் தலைமுறை முடிவெடுக்க குழம்பலாம். இதனால் சுதந்திரம் குறைந்ததாக சிலர் உணரலாம். பொருளாதார ரீதியாக சில தடைகள் எதிர்பார்க்கப்படலாம். எனவே வணிகத் தீர்மானங்களை தற்காலிகமாக ஒத்திவைத்து மறுபரிசீலனை செய்வது நலம். உறவினர்களுடனான உரையாடல் இன்று முழுமையடையாமல் இருந்தாலும் பொறுமையும் ஞானமும் அனைத்தையும் படிப்படியாக சரி செய்யும் சக்தியை உங்களுக்கு அளிக்கும். இன்றைக்கு உங்கள் பொறுமையும் தன்னம்பிக்கையும் உண்மையான சோதனையை எதிர்கொள்ளும் நாள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மன உறுதிதான் எந்த பிரச்சனையையும் தாண்டி செல்லும் மிகப்பெரிய ஆயுதம். பணியில் எதிர்பாராத மாற்றங்களும் சிறிய தடைகளும் வரலாம். மேலாண்மை துறையில் திட்டங்கள் தற்காலிகமாக நின்றுவிடக்கூடும். இலக்கியம், கலை அல்லது படைப்புத் துறையில் இருப்பவர்கள் தங்கள் சிந்தனைகளை வெளிப்படுத்தும் போது சிறிது குழப்பம் உணரலாம். வணிக ஒப்பந்தங்கள் தாமதப்படலாம். மருத்துவத் துறையில் உள்ளவர்கள் குறைந்த வளங்களால் சிரமங்களை சந்திக்கலாம். மற்றும் வழக்கறிஞர்கள் முழுமையான ஆவணங்கள் இல்லாததால் தடைகள் ஏற்படலாம். பணியாளர்கள் மூத்த அதிகாரிகளின் வழிகாட்டுதலுக்குள் பணியாற்ற வேண்டியிருக்கும். இதனால் சற்றே கட்டுப்பாடு உணரலாம். அரசாங்க ஊழியர்கள் நிர்வாக தாமதங்களால் விரக்திய பிரேஜுவலாம். பகுதி நேர ஊழியர்களுக்கு பணம் தொடர்பான விஷயங்கள் மெதுவாக நகரக்கூடும். இத்தகைய சூழலில் அமைதியும் சுய கட்டுப்பாட்டும் முக்கியம். அவசர உணர்ச்சியில் எதற்கும் வாக்குறுதி அளிக்கவோ முடிவு எடுக்கவோ வேண்டாம். இல்லையெனில் உங்கள் நெகிழ்வான இயல்பு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். குழந்தைகளுக்கு அவர்களின் ஆர்வங்களுக்கேற்ப நேரம் ஒதுக்குவது அவர்களின் படைப்பாற்றலையும் மன வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும். மொத்தத்தில் இன்று சிந்தனை, நிதானம் மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாட்டை வளர்க்கும் அரிய வாய்ப்பாக மாறும். இப்பொழுது உங்கள் காதல் வாழ்க்கையை பற்றி பேசும் நேரம் இது. இன்று உங்கள் மனம் ஆழமான உணர்வுகளையும் உண்மையான தொடர்பையும் நாடும். வெளிப்படையான வார்த்தைகளை விட இதயத்தின் அமைதியான மொழியே அதிகம் பேசும். உறவில் அமைதி, நம்பிக்கை மற்றும் புரிதல் ஆகியவற்றுக்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிப்பீர்கள். இதனால் உங்களுக்கிடையேயான பிணைப்பு இன்னும் வலுவடையும். சமநிலையான அணுகுமுறை மற்றும் திறந்த உரையாடல் இருவருக்கும் இடையே புதிய நெருக்கத்தையும் ஆழ்ந்த நம்பிக்கையையும் உருவாக்கும். ஒரே நோக்கம், ஒரே கனவு ஆகியவை உங்கள் உறவை நிலைத்ததாக மாற்றும். ஏனெனில் விசுவாசமும் பரஸ்பர மரியாதையும் இப்பொழுது அதன் அடித்தளமாக இருக்கும். முன்னேற்றம் பொறுமையிலும் உணர்ச்சி தெளிவிலும் தான் உள்ளது. அவை காதலை இன்னும் இனிமையாக்கும். நீங்கள் உங்கள் தோற்றத்தில் அல்லது நடையில் சிறிய மாற்றங்களை செய்ய நினைக்கலாம். ஒருவரை ஈர்க்கும் இனிய முயற்சியாக அது இருக்கும். இன்றைய சூழல் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருப்பதால் உங்கள் உணர்வுகளை திறந்த மனதுடன் வெளிப்படுத்துங்கள். ஒருவரின் தன்னம்பிக்கை, புன்னகை அல்லது நேர்மறை ஆற்றல் உங்களை ஈர்க்கக்கூடும். இதயத்தின் குரலை மனமாற கேட்டு சொல்லுங்கள். ஏனெனில் முடிவுகள் உங்கள் கனவுகளை விட அழகாக அமையும். இன்று உங்கள் காதல் வாழ்க்கை மின்னல் போல் கவர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பிரகாசிக்கும் நாள். உங்கள் அழகு, நம்பிக்கை மற்றும் மனதை கவரும் குணம் உங்கள் துணையை ஆழமாக ஈர்க்கும். ஆகையால் இந்த அன்பும் இணைப்பும் நிரம்பிய தருணங்களை முழுமையாக அனுபவியுங்கள். தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண உங்கள் திறன்களை சரியான திசையில் பயன்படுத்தி பலவீனங்களை நுணுக்கமாக சமாளிக்க வேண்டும். வணிகத்தில் சிந்தனையும் திட்டமிடலும் இன்று வெற்றியின் திறவுகோல். புதிய யோசனைகள், தயாரிப்புகள் அல்லது திட்டங்கள் உங்களுக்கு பெரும் பலன்களை தரலாம். புதிய முயற்சி தொடங்க நினைப்பவர்களுக்கு இதுவே சரியான நேரம். அகந்தையை தவிர்த்து தாழ்மையுடன் செயல்படுங்கள்.
அது உங்கள் உறவுகளையும் வெற்றியையும் நீடித்ததாக மாற்றும். அமைதியும் நிலைத்தன்மையும் இன்று உங்களின் வாழ்க்கையை நிம்மதியுடன் நிரப்பும். மேலும் உங்கள் கடின உழைப்பின் பலன்கள் தென்படத் தொடங்கும். ஆன்மீக சிந்தனைகள் புதிய தெளிவையும் ஆழ்ந்த விழிப்புணர்வையும் தரும். அதே நேரத்தில் மர்மமான அனுபவங்கள் வாழ்க்கைக்கு புதுமையையும் அழகையும் சேர்க்கும். கூட்டத்தில் கலந்தாலும் தனித்துவம் மிளிரும் உங்கள் அடையாளம் உங்களை வெற்றிக்கான உயர்ந்த இடத்துக்கு இட்டுச் செல்லும். வணிகம், பொது ஒப்பந்தங்கள், தொழில்நுட்பம் அல்லது காப்பீட்டுத் துறைகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இன்று மிகுந்த முன்னேற்றமும் நம்பிக்கையும் தரும் சிறப்பான நாளாகும். எம்ஆர்எஸ் இன்று பணியாளர்களுக்கு அலுவலக சூழல் உங்கள் மனநிலைக்கு இது ஏற்பையும் அமைந்து பிசினஸ் பணிகள் நெகிழ்வாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெறும். இது உங்களுக்கு திருப்தியையும் புதிய தன்னம்பிக்கையையும் அளிக்கும். இருப்பினும் உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை. மன அழுத்தம், பதற்றம் அல்லது தூக்கமின்மை போன்றவை தாக்கம் காணலாம். தோலில் சிறிய எரிச்சல், கண் சோர்வு அல்லது நரம்பு அழுத்தம் போன்ற அறிகுறிகள் தோன்றலாம். ஆகையால் தேவையான ஓய்வை எடுத்துக்கொள்ளுங்கள். யோகா, தியானம் அல்லது மென்மையான உடற்பயிற்சி இன்று உங்கள் உடல் மற்றும் மனநிலையை சமநிலைப்படுத்த சிறந்த வழிகள். குடும்பத்தில் வயதான ஒருவரின் உடல்நிலை குறித்து கவலை எழலாம். எனவே அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி அன்பும் கவனமும் செலுத்துவது அவசியம். இன்று உங்கள் செயற்பாடுகளிலும் உறவுகளிலும் சமநிலை பேணுவது முழுமையான நிம்மதியும் அமைதியையும் அளிக்கும். இன்று திங்கட்கிழமை. இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக கருதப்படுகிறது. சந்திரன் தனுசுக்கு ராசியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் சுகர்ம யோகம் இன்றைய தினத்தை கர்மம் சார்ந்ததாகவும் பலன் தரக்கூடியதாகவும் ஆக்குகிறது. இந்த யோகம் இன்றைய செயல்களின் பலன் வாழ்க்கையில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை குறிக்கிறது. கீழே இன்று கட்டாயம் செய்ய வேண்டிய 4 செயல்களும் தவிர்க்க வேண்டிய 4 செயல்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. இன்று செய்ய வேண்டிய 4 செயல்கள்: 1. சிவபெருமானை வழிபட்டு தியானம் செய்யுங்கள். திங்கட்கிழமை சிவபெருமானை மகிழ்விப்பதற்கான சிறந்த வாய்ப்பாகும். சிவலிங்கத்திற்கு தண்ணீர் அல்லது பாலால் அபிஷேகம் செய்து ஓம் நம சிவாய மந்திரத்தை ஜபிக்கவும். இதனால் சந்திரனின் அமைதியின்மை நீங்கி மனம் நிலையாக இருக்கும். மன அமைதி மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிப்பதால் பொருளாதாரம் மற்றும் குடும்ப ஸ்திரத்தன்மையில் நன்மை கிடைக்கும். 2. புதிய வேலை அல்லது முதலீட்டிற்கு திட்டமிடுங்கள். மதியத்திற்கு பிறகு சுகர்ம யோகம் காலை 7:26 தொடங்கியுள்ளது. இது புதிய தொடக்கங்களுக்கு மிகவும் சுபமானது. ஆனால் ராகு காலத்தில் காலை 7:57 9:22 எந்த வேலையையும் தொடங்க வேண்டாம். இன்று மதியம் 12 மணிக்கு மேல் ஒரு புதிய தொழில், முதலீடு அல்லது முக்கியமான சந்திப்புக்கான திட்டத்தை உருவாக்குவது வெற்றிக்கு அடித்தளமிடும். அஷ்டாசாத்த 3வது பெரியவர்கள் அல்லது மூத்தவர்களிடம் ஆசி பெறுங்கள். சந்திரன் தனுசு ராசியில் இருக்கிறார். இது குரு மற்றும் ஞானத்தின் ராசியாகும். தைசனி. எனவே இன்று பெரியவர்கள் அல்லது குருவுக்கு நிகரானவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவது சுப பலனை தரும். இது வாழ்க்கையிலும் பிரசித்த முடிவெடுக்கும் சக்தி, ஸ்திரத்தன்மை மற்றும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை அதிகரிக்கும். 4வது வெள்ளை உடை அல்லது வெள்ளி அணியுங்கள். திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய நாள். எனவே வெள்ளை அல்லது வெளிர் நிற ஆடைகளை அணிவது மன அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் பராமரிக்கிறது. மேலும் முடிந்தால் வெள்ளிப்பொருள் எதையாவது அணியுங்கள் அல்லது வீட்டில் வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் வையுங்கள். இது செல்வம் தொடர்பான ஆற்றலை மேம்படுத்துகிறது. இன்று செய்யக்கூடாத 4 செயல்கள். 1. எந்த விதமான தகராறு அல்லது விவாதத்திலும் ஈடுபடாதீர்கள். மூலம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் காலையில் மனதில் கோபம் அல்லது சமநிலையற்ற தன்மை அதிகரிக்கும். எனவே இன்று யாருடனும் விவாதம் அல்லது வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும். இல்லையெனில் சிறிய விஷயம் கூட பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கலாம். அமைதியாக இருப்பது மட்டுமே வெற்றிக்கான வழியை திறக்கும். 2. ராகு காலத்தில் எந்த ஒரு நிதி அல்லது புதிய வேலையையும் தொடங்காதீர்கள். காலை 7:57 முதல் 9:22 வரை ராகு காலம் இருக்கும். இந்த நேரத்தில் எந்தவிதமான கொள்முதல், முதலீடு, பயணம் தொடங்குதல் அல்லது முடிவெடுப்பதை தவிர்க்கவும். ஏனெனில் இந்த காலம் குழப்பத்தையும் இழப்பையும் குறிக்கிறது. 3ஆம் பால் ஆஸ்டம் கம்பாஸ்டியூட் உப்பு அல்லது வெள்ளை பொருட்களை கடனாக கொடுக்காதீர்கள். திங்கட்கிழமையில் இந்த பொருட்களை தானம் செய்வது அல்லது கடன் கொடுப்பது சந்திர தோஷத்தை அதிகரித்து
வீட்டில் மன அழுத்தம் அல்லது நிதி சமநிலையற்ற தன்மையை கொண்டு வரலாம். தானம் செய்ய வேண்டுமென்றால் அரிசி அல்லது துணிகளை தானம் செய்யுங்கள். 4வது, இரவு வெகுநேரம் விழித்திருப்பது அல்லது எதிர்மறை எண்ணங்களில் மூழ்குவது. தனுசு ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்று மனம் ஆற்றலுடன் இருக்கும். ஆனால் இரவு வெகுநேரம் விழித்திருப்பது அல்லது கவலைப்படுவது இந்த ஆற்றலை சமநிலையற்றதாக மாற்றக்கூடும். சரியான நேரத்தில் ஓய்வெடுங்கள். ஏனெனில் இன்றைய தூக்கமின்மை வரும் நாட்களின் செயல்திறனை பாதிக்கக்கூடும். பொருளாதார கண்ணோட்டத்தில் இன்றைய நாள் சமநிலையானதாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவைப்படும் நாளாக இருக்கும். தனுசு ராசியில் சந்திரனின் சஞ்சாரம் மற்றும் சுகர்ம யோகத்தின் தாக்கத்தால் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். ஆனால் அவசரத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும். திங்கட்கிழமையாக இருப்பதால் சந்திரனின் ஆற்றல் மனதில் உணர்திறன் மற்றும் ஒரு முடிவெடுக்கும் திறன் இரண்டையும் அதிகரிக்கிறது. எனவே இன்று நிதி முடிவுகளை உணர்ச்சி வசப்பட்டு எடுக்காமல் பகுத்தறிவுடன் எடுக்கவும். முதலீடு மற்றும் பங்குச்சந்தை சுகர்ம யோகம் இன்றைய மிகப்பெரிய நேர்மறையான அறிகுறியாகும். இப்போ இந்த யோகம் முயற்சிகளை வெற்றியின் திசையில் கொண்டு செல்கிறது. நீங்கள் ஏற்கனவே ஒரு முதலீட்டிற்கு திட்டமிட்டிருந்தால் அல்லது நடந்து கொண்டிருக்கும் முதலீட்டில் மாற்றம் விரும்பி மதியம் 12 மணிக்கு மேல் உள்ள நேரம் சுபமானதாக இருக்கும். இருப்பினும் ராகு காலத்தில் காலை 7:57 9:22 எந்த ஒரு நிதி பரிவர்த்தனை அல்லது ஆன்லைன் பரிவர்த்தனையையும் தவிர்க்கவும். 2வது, வர்த்தகம் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள். மூலம் நட்சத்திரத்திற்கு பிறகு பூராடம் நட்சத்திரத்தின் தொடக்கம் வர்த்தக லாபத்திற்கு நல்லதாக கருதப்படுகிறது. உங்கள் பணித்துறை வெளிநாட்டு வர்த்தகம், சந்தைப்படுத்தல் அல்லது டிஜிட்டல் சேவையுடன் தொடர்புடையதாக இருந்தால் 2 இன்று புதிய தொடர்புகளை உருவாக்குவதிலும் பழைய வாடிக்கையாளர்களுடன் இணைவதிலும் லாபம் கிடைக்கும். ஆனால் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன்பு நிபந்தனைகளை கவனமாக படியுங்கள். ஏனெனில் தனுசு ராசியில் சந்திரன் இருப்பதால் மனம் அவசரமாக முடிவெடுக்கும் போக்கை கொண்டு வரக்கூடும். 3வது, கடன் மற்றும் செலுத்துதல். இன்று யாருக்கும் பணம் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். குறிப்பாக மதியம் 1:30 முதல் 3 மணி வரை குளிக மற்றும் துர்முகூர்த்தம் இரண்டும் செயலில் இருக்கும் நேரத்தில். இந்த நேரம் நிதி குழப்பம் மற்றும் சர்ச்சைகளின் வாய்ப்பை அதிகரிக்கக்கூடும். யாரிடமாவது பழைய பாக்கி வசூலிக்க வேண்டியிருந்தால் இன்று மாலை நேரம் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அதை வசூலிக்க ஏற்றதாக இருக்கும். 4வது, தொழில் மற்றும் வருமானம். சூரியன் துலாம் ராசியில் இருப்பதால் மேலாண்மை மற்றும் தலைமைத்துவம் தொடர்பான பணிகளில் சிறிது தாமதம் அல்லது எதிர்ப்பை சந்திக்க நேரிடலாம். ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் இறுதியில் லாபம் நிச்சயம் என்று சுகர்ம யோகம் சுட்டிக்காட்டுகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று உயர் அதிகாரிகளுடன் உரையாடுவதற்கும் தங்கள் பணித்திறனை வெளிப்படுத்துவதற்கும் உகந்த நேரம். இது வரும் நாட்களில் பொருளாதார வளர்ச்சி அல்லது பதவி உயர்வுக்கான அறிகுறிகளை தரக்கூடும். 5வது, சுப பரிகாரங்கள். இன்று சிவபெருமானுக்கு வெள்ளி அல்லது பாலால் அபிஷேகம் செய்து வெள்ளை ஆடை அணியுங்கள். இதனால் மனக்க சமநிலை மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். சுருக்கம்: நாளின் தொடக்கம் சற்று நிலையற்றதாக இருக்கும். ஆனால் மதியத்திற்கு பிறகு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். திட்டமிட்ட முதலீடு, ஒழுக்கமான செலவு மற்றும் நன்கு சிந்தித்து எடுக்கப்பட்ட முடிவு ஆகியவை இன்று நீண்டகால பொருளாதார லாபத்தை தரும். இந்த திங்கட்கிழமை தன்னடக்கம் மற்றும் பொறுமையுடன் முன்னேற வேண்டும் என்பதற்கான அறிகுறியை கொடுக்கிறது.